வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் என்னும் ஊரில் சக்தி பைரவா ஜோதிட நிலைய நிறுவனர் சுவாமிஜி அரவிந்தன் அவர்கள் சித்ரா பௌர்ணமி நாளன்று நடத்திய சிறப்பு பூமி தியானம் மற்றும் யாகங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூமி தியானம் அப்படின்னு சொன்னால், பூமிக்குள்ளே 9 அடி ஆழத்தில் காற்று கூட புக முடியாத அளவில் உள்ளே போய் நிர்வாண நிலையில் தியானம் பண்ணுறாங்க சுவாமிஜி. இது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ கேள்விப்பட்டதுமே கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது இதையும் பண்ண முடியும். நம்மளை பிறந்த பூமிக்கு நம்ம முதல் பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும், அதான் நம்ம ஒரு உன்னத நிலையை அடையலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நடத்தப்பட்ட தியானம் இது. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சாமிஜி பல சிறப்பு பூஜைகள்லாம் முடித்துட்டு பூமி தியானத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ தன் உடன்மையில் உள்ள கயிறுகள் உள்ள கையில் கட்டியிருக்கிற கயிறு ப்ளஸ் அருணாக்குடி எல்லாத்தையுமே கலைஞ்சிட்டு, ஸோ அவங்களோட சீடர்கள் முன்னில் அவர் முன்னாடி இருக்கிற 9 அடி ஆழத்தில் இறங்கிறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு சுவாமிஜி தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பூமி தானம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு ஒரு சிறு அறையில் நம்மளை பூட்டி வச்சாலோ இல்லை சில அடி தூரத்தில் பூமிக்குள்ளே இறங்கினாலோ அதோட வெப்பம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும், ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நம்ம இப்படி தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியான மனித தைரியம் தேவைப்படுது. ஸோ அது குறிப்பிட்ட சிலரால் மட்டும்தான் முடியும். அதை சுவாமிஜி பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நிகழ்ச்சியாக தான் இருக்குது. இப்போது பூமிக்குள்ளே இறங்குறதுக்கு சுவாமிஜி தயாராகி இறங்கிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்க்கிங்க. இது ஒரு 9 அடி ஆழ ஒரு இடம். அதில் பூமி தியானத்துக்காண்டி, பூமி தியானம்னா சிறிது நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 3 மணி நேரம், காலை 6:15 முதல் 9:15 வரை சித்ராபௌர்ணமி நாளன்று இந்த தியானம் நடக்க போகுது. 3 மணி நேரம் பூமிக்குள்ளே காற்று கூட போக முடியாத அளவுக்கு இறுக்கமாக மூடிக்கிட்டு தியானம் பண்ண போகிறாங்க சுவாமிஜி. இப்போ இந்த தியானங்கிறது பூமிக்குள்ளே நிர்வாண நிலையில் நடக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ உள்ளே போயிட்டு சுவாமிஜி தனக்கு உண்டான சில பரிகாரங்களுக்கு உண்டான பூஜைகளுக்கு உண்டான சில பொருட்கள் ப்ளஸ்ட்டு உடலில் உள்ள ஆடைகள்லாம் கலந்து விட்டு தியானத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறார். இப்போ அவரது குடும்பத்தார்கள், அவரது சீடர்கள் என தியானம் ஆரம்பிக்க கொண்டு அர்ச்சதை போடுவதுமாக, பூ போடுவதும், கடவுளை வேண்டிக் கொள்வதுமாக இருக்கிறார்கள். நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ ஆழம் இருக்குங்க, ஆள் இருக்காங்களா இல்லையாங்கிற அளவுக்கு அந்த ஆழம் இருக்குது. ஸோ அது உள்ள தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம், அது நம்மளால் முடியுமா, அது ஒரு சிறப்பான மனிதரால் முடியுங்கிறத இந்த இடத்துல நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. இப்போ அவங்க உறவினர்கள் பூவை போட்டு
பூஜை தொடங்க வழிவகுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருபுறமும் கல்லால் மூடப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த பூஜை 3 மணி நேரம் நடக்க போகுது. சாமிஜி 3 மணி நேரம் பூமிக்குள்ளே தியான நிலையில் இருப்பார், நிர்வாண நிலையில். சுற்றிலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இடம் அது. இப்போ பாருங்கள், காற்று கூட போக முடியாத அளவுக்கு இறுக்கமாக அதை மூடிட்டாங்க. அதை ரொம்ப இறுக்கமாக கவர் பண்ணுறாங்க, காற்று போக முடியாத அளவுக்கு கூட. இப்போ மணி 6:15 கணக்கில் கொள்ளுங்கள். சிறிது நேரம் கழித்து, அதாவது 3 மணி நேரம் கழித்து இப்போதைய நிலையில் மணி 9 மணி ஆகிற போகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் சுவாமிஜி வெளிவர காத்திருக்கிறார். அவர்கள் சிறப்பு பூஜைகள் மேலே நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ மக்களது கூட்டமும் வர தொடங்கி இப்போ சாமிஜியோட சீடர்கள் நிறைய பேர் பல ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து கூட வந்திருக்காங்க. புதுச்சேரி, சென்னை, விழுப்புரம் பலரும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு தென்பொதிய அடிவாரத்துக்கு பாபநாசம் அருகில் உள்ள விக்ரமசிங்கபுரம் ஊருக்கு வந்திருக்காங்கன்னா அவர் எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தால் சாமிஜியை பார்க்கணுன்னு வந்திருப்பாங்கங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சுவாமிஜியை பற்றி சொல்லணும்னா சிறப்பாக அருள்வாக்கு ப்ளஸ் ஜோதிடம், இது ரெண்டுத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்குவார். மற்ற ஜோதிடர மாதிரிகள் அல்லாமல் நடக்கக்கூடியதை, நமக்கு தேவையானவற்றை மிக எளிதாக கூடிய விரைவில் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது அவங்களோட சீடர்களின் கருத்து. ஸோ இப்போது சாமிஜி வெளியே வராது. அதான் இப்போ சாமிஜியோட உள்ள 9 அடி ஆழத்தில் சுவாமிஜியோட தியான நிலையில் நீங்கள் பார்க்குறீங்க. நிர்வாண நிலையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த தியான நிலையில் சுவாமிஜி பூமிக்குள்ளே 9 அடி ஆழத்தில் இருந்திருக்காரு. இது எல்லாராலும் செய்யக்கூடியது இல்லை. ஜோதிடர்னு சொல்லி பலரும் இருந்திருக்கலாம், பலரும் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 3 மணி நேரம் பூமிக்குள்ளே இருந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களாலும் முடியாது. அதுக்குன்னு சில குறிப்பிட்டவர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சுவாமிஜி வெளியே வர போகிறார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழித்து பூமிக்குள்ளேருந்து வெளியே வர்றார். ஆனால் இது ஒரு பெரிய விஷயந்தான். இது அவளோட பார்க்கறதுக்காண்டி தான் ஒரு சீடர்கள் பலரும் பல ஊர்களேருந்து வந்திருக்காங்க. இந்த பூஜையை தொடர்ந்து பல சிறப்பு யாகங்கள் மற்றும் அருள்வாக்கு சீடர்களுக்கு சொல்வது நடைபெற இருக்கிறது. இப்போ சாமிஜி வெளியே வராரு. மூன்று மணி நேரம் கழித்து வெளியே வந்த சுவாமிஜி, பூமி தியானத்தை முடித்து வெளியே வந்த சுவாமிஜி இப்போது ஓய்வெடுக்கிறதுக்காண்டி அவரோட அறைக்குள்ளே போகிறார். அதைத் தொடர்ந்து பல யாகங்கள் நடைபெறதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சுவாமிஜி மூலமாக. ஸோ சீடர்கள் பலவும் கொண்டு வந்த யாகத்துக்கு
பொருட்களான வத்தல், பொரி போன்றவை யாகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த யாகங்கள் உங்களது வீட்டிலோ அல்லது உங்களது நிறுவனத்திலோ உங்களுக்கு வேண்டிய பரிகாரம் என பலவும் சாமிஜியால் நடத்தப்படும். இந்த பல யாகங்கள் மூலமாக பலருக்கும் பல வழிகளில் தீர்வுகள் கிடைத்திருக்கிறது. ஸோ நம்ம முன்னோர்களின் வழிகாட்டுதலின் படி தான் இந்த பல யாகங்கள் நடக்குது. ஸோ யாகங்களை சுற்றிலும் நட்சத்திர செடிகள் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான நட்சத்திர செடிகள் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன செடிங்கிறத பார்த்து இந்த யாகத்தை சுற்றிலும் நட்சத்திர செடிகளை வைத்து யாகங்கள் நடத்தப்படுகிறது. அதை வராகி அம்மனுக்கும் பஞ்சமுக விநாயகருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. ஸோ இந்த நட்சத்திர செடிகளை பற்றி பேசணுன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் 9 கிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் ஏற்றது தான் அந்த நட்சத்திர செடிகள். ஸோ இதன் மூலம் நமது அனைத்து விதமான கருமாக்களும் இந்த செடிகளை வளர்ப்பதன் மூலமும் பூஜை செய்வதன் மூலமும் தீர்க்கப்படும் என்பது ஒரு சிறப்பான நம்பிக்கை. ஸோ உங்களது நட்சத்திரத்துக்கு ஏற்ற செடிகள் மூலம் அதனை செய்தாலே போதும், உங்களுக்கு பல பாவங்களும் தீர்க்கப்படும். இறுதியாக அதனைத் தொடர்ந்து வந்த சீடர்கள் அனைவருக்கும் அன்னதானம் பரிமாறப்பட்டது. உங்களது தேவைகள், உங்களது கஷ்டங்கள், தீர்க்க முடியாத கேள்விகள், ஸோ குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான சித்த மருத்துவ முறைகள், உடல் உபாதைகள் உள்ளவங்களுக்கு உண்டான தீர்வுகள், உங்கள் தொழில் ரீதியான தீர்வுகள், குடும்ப தீர்வுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிறகு மன அழுத்தம் கொண்டவர்கள், முக்கியமாக மூளை சரியில்லாமல் உள்ள பலரும் சுவாமிஜியிடம் வந்து முறையான மருத்துவம் உட்கொண்டு 3 முதல் 4 மாதம் குணமடைந்து சென்றிருக்கிறார்கள் என்பது தனி சிறப்பு. என் பேர் குமாரசாமி. நான் விஜயபுரத்தில் வீட்டுக்காரருக்கு ஒரு 5 வருஷம் மேலே ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. அவருக்கும் ரொம்ப நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். நேற்றுக்கு வந்தோம். நேற்று ஐயா சாமிச்சு பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் நடக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. நல்ல குணமாயிடுச்சு. திருநெல்வேலியில் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு காமிச்சேன். அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. இன்னும் சரியாக கீழே ஆகலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக விசேஷமாக இங்கே சாமிஜிட்ட வந்து பார்த்தேன். ஒரு 3 நாள் ஆச்சு. நல்ல இது நடக்கக்கூடிய ஹெல்த் ஆகிட்டாங்க. இந்த குடிக்கு நல்ல குணமாயிட்டாங்க. இந்த நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்குண்டான கேள்விகளை நீங்கள் சுவாமிஜியிடம் கேட்கலாம். நன்றி.